ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இந்த வசனத்தை கவனிங்க எல்லாரும், திருப்பி வாசிங்க. அசதியாயிராமல், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் டல்னஸ், அசதி, சோர்வு இல்லாமல் எப்போதுமே எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்து இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். தூங்கு மூஞ்சி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில எப்படி இருக்கணுமா? அனலா இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அப்பனா ஆவியில வெளித்தோற்றம் இல்லை, உள் தோற்றத்தில் நீங்கள் எப்போதுமே ஃபயராக என்ன செய்யணும்? இருக்கணும், அனலாக இருக்கணும். உங்கள் வார்த்தை அனலாக இருக்கணும், உங்கள் பேச்சு அனலாக இருக்கணும், உங்கள் செய்கை அனலாக இருக்கணும், உங்கள் காரியங்கள் எல்லாமே ஃபயராக இருக்கணும். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருந்து. அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. அப்பனா ஒரு காரியத்தை நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கையை குறித்து சந்தோஷமா இருங்க. அப்பனா ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கை வைக்கிறீங்க, ஆனால் அந்த நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம், கிடைக்க போகிற சந்தோஷம், வரப்போகிற சந்தோஷம், பெற்றுக்கொள்ள போகிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்று ஊழியம் என்றால் மைக்கு பிடிச்சி பேசுகிறது தான் ஊழியம், ஆராதனை நடத்துவது தான் ஊழியம், மற்ற எதுவும் ஊழியம் கிடையாது, பிரசங்கம் பண்ணுவது தான் ஊழியம் அப்போ நினச்சி அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஊழியம் என்றால் என்ன? மேய்ப்பர் ஊழியம் இருக்கிறது, சுவிசேஷருக்கு ஊழியம் இருக்கிறது, அப்போஸ்தலர் ஊழியம் இருக்கிறது, சுவிசேஷருக்கு ஊழியம் இருக்கிறது, எல்லா ஊழியம் இருக்குது. ஆனால் அதோடு இன்னும் வேறு ஊழியங்கள், முக்கியமான ஊழியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பந்தி விசாரிப்பு ஊழியம்தான், ஜெப ஊழியம் இருக்கிறது, துதி ஆராதனை ஊழியம் இருக்கிறது, சபையை சுத்தம் செய்வது, சபையை கூட்டி பெருக்குவது, சபைக்கு வெளியே இருக்கிற அந்த குப்பைகளை கூட்டி தொடச்சி சபையை சுத்தமாக வைப்பது, பந்தி விசாரிப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய ஊழியம். அதோடு கூட சிறுவர்களுக்கு ஊழியம் செய்வது, சிறுவர்களை பாட வைப்பது, சிறுவர்களை துதிக்க வைப்பது, சிறுவர்களை வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வைப்பது, இதெல்லாம் ஒரு ஊழியம் தான். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஊழியம் என்றால் வேலை செய்யக்கூடாது, ஊழியம் என்றால் எந்த வேலையும் பார்க்காம ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா பவுலடிகளார் கூட பின்னி அந்த கூடையை விற்று யாருக்கு நான் பாரம் இல்லாமல் கூடையை பின்னி அந்த கூடையை விற்று அவர் ஊழியம் பண்ணினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதே போல் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணியாகணும். நீங்கள் அவற்றிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனை அதிசயங்களை பெற்றிருக்கிறோம். அவர் நடத்தி வந்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் போது எப்படி அவருக்கு மகிமை செலுத்துவது, எப்படி அவரை துதிப்பது, எப்படி அவரை ஆராதிப்பது, எப்படி அவருக்கு நன்றி சொல்வது, அவரை போற்றி புகழ 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு எனக்கு ஏசப்பா செஞ்சிருக்கிறார். நீ நடக்கும்போது பாதுகாத்திருக்கிறார், உட்காரும்போது பாதுகாத்திருக்கிறார், பேசும்போது பாதுகாத்திருக்கிறார், வேலை செய்யும் போது பாதுகாத்திருக்கிறார், வாகனத்தில் போகும்போது பாதுகாத்திருக்கிறார், குடும்பத்தில் பிள்ளைகளை கொடுத்து பாதுகாத்திருக்கிறார். எத்தனை காரியங்களை கொடுத்து செய்து நம்மளை கரம்பிடித்து நடத்திருக்கிறார். அவரை எத்தனை நன்றி சொன்னாலும், எவ்வளவு அன்பு வச்சாலும் பத்தாதுங்க. அவ்வளவு நன்மைகள் நம்முடைய தகப்பன் இயேசு உங்களுக்கு எனக்கு பண்ணியிருக்கிறார். அவரை போற்றி புகழ 1000 நாவுகள் போதாது. அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் 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 ஆர்வமா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் நடத்தினீரே, ஒரு குறையில்லாம நடத்தினீரே. அப்பாவை மகிமைப்படுத்தி கையை தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினே சொல்லுங்க. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. கவனிங்க, எவ்வளவு அதிகமான அன்பு அவருக்கு செலுத்தினாலும் பத்தாது. கவனிங்க, இந்த நாளிலே கர்த்தருக்கு ஊழியம் பண்ணினார் கிடைக்கிற நன்மைகள் என்ன? கர்த்தருக்கு ஊழியம் பண்ணினால் கிடைக்கிற நன்மைகள் என்ன? யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவனை யாரு கனம் பண்ணுவாரு? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மதிப்பு இழந்து நீங்கள் இருக்கலாம், நீங்கள் குற்றப்பட்டு நீங்கள் இருக்கலாம், நீங்கள் தள்ளப்பட்டு நீங்கள் இருக்கலாம், நீங்கள் அனாதையாக்கப்பட்டு இருக்கலாம், யாரு கேட்பாரற்று நீங்கள் இருக்கலாம், என்னை யாரு கண்டுக்கலே என்று நீங்கள் சொல்லலாம், நான் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம், என்னை யாருமே கவனிக்கல என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த நிலைமையில நீங்கள் இருந்தால் கொஞ்சமாவது நீங்கள் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லி இயேசுடைய ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவித்து பாருங்கள். சபையிலே ஊழியம் செய்து பாருங்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபையிலே சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதம் நீங்கள் அலைஞ்சாலும் கிடைக்காது, தேடியும் கிடைக்காது, ஊரை விட்டு போய் சம்பாதிக்க போனாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வல்லமை என்னன்னு கேட்டால், அநேகர் கண்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்தி எல்லாரும் உங்களுக்கு மரியாதை செலுத்தும்படியான ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அப்போ ஊழியம் செய்தார்னா இந்த புல்பெட்டில் நின்று மைக்கு பிடிச்சி பேசினா தான் ஊழியம் அல்ல. நீ எழுத்த வீட்டில் இயேசு நல்லவர் சொல்லிப்பாரு, நீ ஊழியம் பண்ணுற. நீ பக்கத்து வீட்டில் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு சொல்லி பாருங்க, அங்கே நீ ஊழியம் பண்ற. ஏத்த வீட்டில் முடியாமல் படுத்து கிடந்தா கவலைப்படாதீங்க, செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பின இயேசு, 4 நாள் இடத்த கிடந்த உயிரோடு எழுப்பின இயேசு, 12 சிறுமியை உயிரோடு எழுப்பின இயேசு இன்னைக்கு உங்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போறார். தைரியம் பாருங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார் சொல்லி பாரு. அந்த இடத்துல நீங்க ஊழியம் பண்றீங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டா, ஜலத்தில் பிறந்துட்டீங்க, ஆவியில் பிறந்துட்டீங்க, வேலைக்கு போடுறீங்க, சாப்பிட்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, இருக்கிறீங்க. ஆனால் பரலோக தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, இயேசு மகாராஜாவுக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கடன். உங்களை காப்பாற்றினாரே, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரு, உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, நடத்தி கொண்டு வர்றாருல, உங்க தேவையை சந்தித்தாரு. இதுக்கு கைமாறாக அவருக்கு நன்றி கடன் என்ன? ஒண்ணுமே வேணாம். என்ன மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணுகிறவன நான் பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன். இதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஒரு நபருக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லி ஒரு நபரை நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா இதே இது டபுள் மடங்கு ஆயிரும். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்?
பெருமையை பேசுவார், கனப்படுத்துவார். மாத்திரமல்ல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கனப்படுத்துவார். அப்படின்னா நீ வெட்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கிடந்தாலும், அநேகரால நீ கனவனப்பட்டு இருக்கலாம், அநேகரால நீ அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலைநிமிர பண்ணி எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்க முடியும், உன்னை மரியாதை கொடுக்க முடியும், கனத்தை கொடுக்க முடியான ஒரு உயர்வு தேடி வர முடியான ஒரு காரியம் ஒன்னே ஒன்று. இயேசுவுக்கு நீ ஊழியம் செஞ்சு பாரு, இயேசுவின் நாமத்தை சொல்லிப்பாரு. நீ சபைக்கு ஒரு ஆளை கூட்டி வந்து பாரு. நீ சபையில தேவனை மையப்படுத்தி ஒரு ஆளை கூட்டி வந்தேன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கனத்தை கொடுக்க போறேன். இன்னைக்கு எனக்கு யாருமே மதிக்க மாட்டுறாங்க, மதிக்காட்டு போட்டோம். மதிக்காத ஆளை உன்னை மதிக்க வைக்கிறார் ஏசப்பா. அதுதான் அவருக்கு ஊழியம். பிதாவானவர் காண பண்ணுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 14, 18, 19. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு என்னவா மாறிடுறான்? பிரியனும். ஹலோ, ஏசப்பா உங்களை பார்த்து என் செல்லமே, என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு உன்னத பாட்டில் போட்டிருக்கல. கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை பார்த்து இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா உங்கள் பிள்ளையை பார்த்து என் செல்லமே வாடா, என் ராசாத்தி வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்களே. ஆனால் அந்த பிரிய நிலையான பிரியமாக இருக்காது, அந்த பாசம் நிலையான பாசமாக இருக்காது. ஆனால் என் இயேசு மகாராஜா உங்கள் மேலே பிரியம் வைக்கணுமா, உங்கள் மேலே பாசம் வைக்கணுமா, இயேசு உங்களை 27 மணி நேரமும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, அதுக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வாசிங்க, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும், கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்னால ஒரு பையன் என்னை மதிக்கல. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால கடங்காரன் சொன்னாங்க, என்னை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னைக்கு ஏசப்பா வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அன்னைக்கு என்னை கேவலப்படுத்தினவங்க கூட என்னை கனப்படுத்தி பேசும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுதான் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியம். புரியுதுங்களா? இதான் ஊழியம். அப்போ நீங்கள் இயேசுவுக்கு உழைக்கும் போது, இயேசுவுக்கு சொல்லும்போது, இயேசு பற்றி பிறருக்கு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே பாசம் வைக்கிறேன், உன் மேலே பிரியமாக இருக்கிறேங்கிறாரு. மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களும் உன்னை அங்கீகரிக்கும்படி, எல்லா மனிதருக்கு முன்னால் உன்னை தலைநிமிர பண்ணும்படியாக நான் வைப்பேன் அப்படிங்கிறார். இதான் இந்த வசனம். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். அப்பனா சமாதானத்துக்கு உண்டான காரியம் என்ன? அநேகர் பக்தி விருத்திக்கு உண்டான காரியம் என்ன? அதை மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்யணும்? நாடணும், தேடணும். மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஊழியம் பண்ணும்போது வெளிப்படுத்தல் 22:4, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நாமம் எங்க இருக்குமா? நெற்றிகளில். இங்க இருங்களேன், அவர் நாமம் நெற்றியில் இருக்கிறது. நெத்தியில் அவர் நாமம் இருந்துச்சுன்னா எந்த சத்ரு, எந்த பிசாசும் உன் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட இதெல்லாம் ஊழியம் செய்யும்போது கிடைக்கிற நன்மை. நாளைக்கு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் ஒன்று வரும். அப்போ ஏசப்பா கேட்பார், உன்னை ரட்சித்தேனே, உன் பாவத்தை மன்னிச்சேனே, உனக்கு குடும்பத்தை கொடுத்தேனே, உனக்கு பிள்ளைகளை கொடுத்தேனே, தேவைகளை சந்திச்சேனே, எனக்குன்னு என்ன மகனை செஞ்ச அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது நம்ம சொல்லணும், நான் அனைவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு தகுதி ஆகணும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்போ ஊழியம் பண்ணுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏசாயா 52:7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா கவனிங்க. அப்பனா இங்க இருங்க, நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டா உங்கள் வாயில் இயேசுவுடைய அறிவிப்பு இருக்கணும். அப்போ நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எதை கூற வேண்டும், நீங்கள் எதை பேச வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் ஒரு மனிதனை பார்த்தா நீங்கள் பேச வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், இங்கே வசனம் சொல்லுது, சமாதானத்தை கூறி அப்புறம் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா, நீங்கள் இயேசுக்கு ஊழியம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆளை பார்த்து பேசுனீங்கன்னா சண்டையை பற்றி பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஆளை பற்றி பேசுனீங்கன்னா
முறுமுறுப்பை பற்றி பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஆளை பற்றி பேசுனீங்கன்னா குற்றப்படுத்தி பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஆளை பற்றி பேசுனீங்கன்னா ஒதுக்கி தள்ளி பேசாதீங்க. நீங்கள் யார் இடத்துல என்ன பேசுகிறீங்களோ, நீங்கள் பேசுகிற நபர் கெட்டவனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம். ஆனால் நீ கூறும்போது அவன் கெட்டவனாக இருந்தாலும் நீ கூறுகிற வார்த்தை அவன் நல்லவனாக மாறும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ இங்கே கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு மனிதனை பார்த்து நீ பேசும்போது நீ சமாதானத்தை என்ன செய்ய? எங்க சொல்லுங்க, எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை, நல்ல காரியத்தை என்ன செய்யணும்? சுவிசேஷமே அறிவிக்கணும். அப்ப இங்க இருங்க, ரெண்டு காரியம் நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. நீங்க சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், எத்தனை மனிதர்கிட்ட நீங்க போனாலும் நீங்க பேசும்போது அடுத்தவனை பத்தி தவறா பேசாதீங்க. ஏத்த குடும்பத்தை பத்தி தவறா பேசாதீங்க. பக்கத்து வீடு குடும்பத்தை பத்தி தவறா பேசாதீங்க. நீங்க கெட்டவனா இருக்கலாம், அந்த கெட்டவன்கிட்ட போய் அன்பை பற்றி பேசுங்க, கெட்டவன்கிட்ட போய் சமாதானத்தை பற்றி பேசுங்க, கெட்டவன்கிட்ட போய் நல்காரியத்தை பற்றி பேசுங்க. இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம், இயேசு கொடுத்த சுகம் ஏராளம் ஏராளம், இயேசு கொடுத்த விடுதலை ஏராளம் ஏராளம், இயேசு பச்சை தண்ணியை ரசமா மாற்றின அற்புதங்கள் ஏராளம், செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பின ஏராளம். இதெல்லாம் நற்காரியங்கள். இந்த நல்ல காரியங்களே உன் மனதில் வைத்திருக்கிறாய். இதை வைத்துக்கொண்டு இயேசுவை அறியாதவன்கிட்ட போய், இயேசுவை தெரியாதவன்கிட்ட போய் நீ இயேசுவின் அன்பை, இயேசுவின் நற்கிரியைகளை நீ அவனுக்கு போதிக்கும் போது கர்த்தர் உன் மேல பிரியமா இருந்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ ஆளாவ. நீ ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் போறேன் வர்றேன் இல்ல, நீ இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக ஜீவிக்கணும், இயேசுக்காக இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்படி என்றால் நீ பேசுகிற ஒரு காரியம் சமாதானமான பேச்சா இருக்கணும். உன் வாயை திறந்தா சமாதானம் மட்டும்தான் வரணும். உன் வாயை திறந்தா நற்கிரியைகள் மட்டும்தான் வரணும். உன் வாயை திறந்தா துயரம் வரக்கூடாது, உன் வாயில வேதனை வரக்கூடாது, உன் வாயில கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது, உன் வாயில கவலை வரக்கூடாது, உன் வாயில பிரச்சனை வரக்கூடாது. உன் வாயில சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. எப்படி சொல்லுவீங்க? ஐயா நீங்க இருக்கிறீங்க பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, வா போன் சண்டை நடக்குது. உடனே அங்கே போய் ஏக்கா 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 அப்படி கத்துறீங்க. ஏக்கா இருந்தாலும் உங்க வீட்டுக்காரு தங்கமானவர், அவரை வையாதீங்க. நீ அப்படிதான் நுழையும் போது அப்படிதான் பேசணும். அண்ணே ஏன்னா அக்கா சும்மா இருனே அப்படின்னு சொல்லாம நீ நாசுக்கா உள்ள போன, அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான். நீ உடனே அவனுக்கு சாதகமாக போய் ஏக்கா ஏக்கா அண்ணனை போடா வாடான்னு பேசுற. என்னக்கா பாவம் இல்லையா, இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் இல்லையா, ஒரு தங்கர் ஆசா இல்லையா, அவர் மூலமான குடும்பம் நடக்குது. அண்ணே நீங்க சும்மா இருக்கணே, நீங்க பேசாம இருக்கும், நான் பேசுறேனே சும்மா இருக்கணே. அக்கா இனிமே அண்ணனை பத்தி குறை பேசாதீங்க, சொல்லுமா நீ சொல்லுமா அப்படின்னு அப்படியே உள்ள நுழைஞ்சிடணும். உடனே என்ன பண்ணுறீங்க, இருங்க உங்களுக்கு நான் ஏசப்பாவோட ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு. சரிம்மா ஜெபிமான்றியான். ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் நீ போய் ஜெபிச்சின்னு வச்சுக்க, அம்மா நீ போத்தான்றியான். ஆனால் போன உடனே ஏக்கா அண்ணனை பற்றி பேசாதாக்கா அப்படின்னு அவன் சாதகமாக விழுந்துரு, அவனை அப்படியே கனப்படுத்து, அவனை அப்படியே உயர்த்தி அப்படி தான் உள்ளே நுழையணும். நீ போயிட்டு ஏக்கா ஏக்கா ஏசு இப்போ உங்கள் வீட்டுக்கு வர போகிறாருக்கா, உங்கள் சண்டைக்காராவி வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, ஏசு நீங்கள் இருக்கையில. அப்புறம் என்ன போடு கையை தட்ட போகு. காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க. சண்டைக்கார ஆவியே வெளியே போகுது, பிரச்சனை ஆவியே வெளியே போகுது அப்படின்னு அந்த பாட்டை என்ன செஞ்சிரு
அப்படியே இந்த பாட்டு அந்த வீட்டில் பாடினோடனே அவன் அப்பா சாயங்காலம் சமாதானம் ஆயிடுவாங்க. அவன் சொல்லுவான், ஏம்மா நீ வந்து ஒரு பாட்டை பாடினம்மா, எங்களுக்குள்ள சண்டையே போச்சுமா, பாட்டை பாட்டு லைட்டாக ஒரு டான்ஸ் வர ஆடினம்மா, நிம்மதியாக இருந்துச்சுமா, நல்லா இருக்கணுமா, இயேசு வாழ்கம்மா அப்படின்ட்டு போயிடுவான். அதான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உண்டான அடையாளம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சண்டை போகிறான், நல்லா போராட்டும், நல்லா போராட்டும், நல்லா சண்டை போராட்டும், அப்படியே போட்டு நல்லா இருக்கட்டும், அப்படியே சண்டை போட்டு ஏக்கா இங்கே வா, சண்டை நடத்து, வா 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 இங்கே வா அப்படின்னு இன்னொரு ஏற்று விட்டு கூப்பிடக்கூடாது. நீ அட்டூழியம் பண்ணுற, இப்படி பண்ணா அட்டூழியம் பண்ணுற. அவன் சண்டை போட்டு அங்கே போய் ஆறுதல் படுத்தி இயேசு பற்றி சொன்னால் நல்ல காரியம் பண்ணுற. நீ போய் அவன் சண்டை போகிறான், போன ஏக்கா இங்கே வா, அக்கா வீடு விஷயம் தெரியுமா, சண்டை போட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வள்ளு விழுந்தால அடிக்கிறான் முண்டாட்டி, அப்படியா வா 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 அப்படின்னு அடுத்தவனுக்கு 10 பேருக்கு பறைசாட்டின நீ ஊழியக்காரி அல்ல, நீ அட்டூழியக்காரி. அல்லேலூயா, புரியுதா? அதனால் நான் அதாவது என்ன சொல்லுது, நான் இந்த வசனம் இங்கே உன் வாயில வந்தா என்ன வரணும்? நற்காரியங்கள். சமாதானம் வரணும், நல்ல நற்காரியங்கள். காரியம். எல்லாம் சொல்லுங்க, இனிமே இனிமே நான் வாயை திறந்தனா இந்த வேத வசனத்தின்படி சமாதானம் மாத்திரம்தான் வரும், நற்காரியம் மட்டும்தான் வரும். மற்ற அடுத்தவனுக்கு மூட்டி விடுக்கிற இந்த வேலையில் எனக்கு இனிமே வராது. யாரை பற்றி நான் பேச மாட்டேன், நன்மையை மட்டும் பேசுவேன், சமாதானத்தை மட்டும் பேசுவேன். அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் இயேசுக்காக நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க. கையை தட்டா பக்கமாக செலுத்துக்கு. அல்லேலூயா, இதான் ஊழியம். இதுக்கு பேர் என்னது? ஊழியம். நீங்களும் ஊழியம் பண்ணுறீங்க, வீட்டில் வேலை பார்த்துட்டே ஊழியம் பண்ணுறீங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஊழியம் பண்ணுறீங்க. அதனால் வந்து மைக்கை பிடிச்சாதான் ஊழியம் சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டில் இயேசு பற்றி சொல்லிப்பாரு ஊழியம். இன்னொரு வசனத்தை சங்கீதம் 96:2-3 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, கர்த்தரை வந்து பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து, அவர் நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை அவருடைய சுவிசேஷமாய் ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை எப்படி கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும். அப்போ ரட்சிப்பு என்ன செய்யணும்? அவர் வாங்கி கொடுத்த விடுதலையை, வாங்கி கொடுத்த பாவ மன்னிப்பை, வாங்கி கொடுத்த ரட்சிப்பை என்ன செய்யணும்? நீங்கள் சுவிசேஷமாக என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து சங்கீதம் 106:2 கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அவர் துதியை என்ன செய்யணும்? சொல்லி என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தணும். அடுத்த வசனம் சங்கீதம் 96:10 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, போன உடனே இயேசுவின் அன்பை பத்தி, இயேசுவின் ரட்சிப்பை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது, நியாய தீர்ப்பை பத்தி என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். இன்னொரு வசனம் 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்ப எப்படி அறிவிக்கணும்? அவர் இயேசு கிறிஸ்து வல்லமையையும், அவர் திரும்பி வருவாரு, எப்படி அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மேலே போனாரோ எப்படி திரும்பி வருவார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும். இன்னொரு வசனம் இருக்கு, ஊழிய செய்யறவர்களுடைய சுவிசேஷருடைய பாதம் எப்படி இருக்கான்? அழகா இருக்கும். எப்படி இருக்கும்? சுவிசேஷ பாதம் எப்படி இருக்கும்? அழகா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் முகத்தை பார்த்து நான் அழகு இல்லை, கொஞ்சம் அழகு இல்லாமல் இருக்கேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இயேசு பற்றி சுவிசேஷம் அறிவிச்சு பாருங்கள், உங்கள் பாதத்தில் ஒரு வெட்டே இருக்காது. சில பேர் பாதத்தில் பார்த்தா விட்டு விட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இயேசு பற்றி சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து பாதத்தை பாருங்கள், உங்கள் பாதம் முழுன்னு வலுவலுன்னு இருக்கும், ஒரு காயம் இல்லாமல் இருக்கும். அந்த பாதம் வலுவலும் இருக்கிறது மாத்திரமில்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகமும் பிரகாசமாக என்ன செஞ்சிடும்? மாறி. நீங்கள்லாம் வந்து இப்படி மையை எடுத்து இப்படி அள்ளி தடவிக்கிட்டு இருக்க வேணாம். மையை எடுத்து அள்ளி தடவை வேணாம். ரோஸ் பவுடர் எடுத்து அள்ளி தடவிக்கிட்டு இப்படி ஒத்திக்கவே வேணாம். க்ரீமெல்லாம் தடவே வேணாம். இந்த பொண்ணு பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்துக்க புது பொண்ணுக்கு என்ன செய்வாங்க? தடவுவாங்க. புது பொண்ணுக்கு என்ன செய்வாங்க? தடவுவாங்க. தள்ளி பார்த்தா ரோஸ் கலராக இருக்கும் பொண்ணு, கருத்த பொண்ணாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க, ரோஸ் கலராக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் வந்தால் தான் வருவேன் அப்படின்னா அந்த பையன் சரின்ட்டு போனான். போகும்போது பொண்ணு பார்த்தா ரோஸ் கலர் இருந்துச்சு, முகம் பார்த்தா முடி சுருள் அழகாக இருந்துச்சு. அந்த சுருள் இயற்கையாக செயற்கையாங்கிறது ஒன்றுமே புரியல எனக்கு. அவனுக்கு பிடிச்சி போச்சு, பொண்ணு கலராக இருக்குன்னு பிடிச்சி போச்சு. சரி ஓகே முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 25 நாள் கழித்து அந்த பக்கம் ஊழியத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு.
அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு திடீர்னு போய் இதை சொல்லிட்டு வந்துடுங்க, அடுத்த வாரம் நான் நிச்சயம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. நான் போனேன் அந்த பொண்ணு வீட்டுக்கு, அடுத்த வாரம் நிச்சயம் சொல்கிறதுக்கு போனேன். அங்கே போனேன், பொண்ணு கண்ணங்கர்றேன்னு முடியை அப்படி தொங்க போட்டுக்கிட்டு, இப்படி முடியை தொங்க போட்டுக்கிட்டு, ஏமே நான் கூட்டிகிட்டே வேறு என்ன செய்ய அப்படிங்குது. ஏம்மா அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க. யார்? இல்லை அந்த ஸ்டெல்லா மாரி கூப்பிடுங்க. அது நான் தான். அடி பாதகத்திம்மாக்கா. ஓ நீ தானம்மா அது? அப்போ போன வாரம் பொண்ணு பார்க்க வந்து அது நான் தான். அடி பாதகத்தி. அப்போ அந்த இதெல்லாம் சுருண்டு அன்னைக்கு சுருண்டு இருந்துச்சு சுருளை. அது வந்து நாங்கள் மேக்கப்புக்கு போயிட்டு வந்தோம். ஓ அப்படியா? ஓ சுருள் முடியலாம் இப்படியெல்லாம் இருக்கா? அப்போ தான் நான் கண்டுக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா மேக்கப் பண்ணுறவங்களுக்கு 25,000 கொடுத்தாங்களாம். அடி ரைட்டு போகட்டும், பரவாயில்ல. நான் சொல்கிறேன், நான் கேட்டுக்குங்க. காலையில் போட்டிங்கன்னா சாயங்காலம் மறைஞ்சிடும். ஆனால் எந்த நேரமும் உங்கள் முகம் பலன்னு இருக்கணுமா? எந்த நேரமும் உங்கள் கலகலன்னு இருக்கணுமா? எந்த நேரமும் உங்கள் முகத்தில் கிளார் அடிக்கணுமா? உங்களை பார்த்தோன்னு சோத்திரம் போடணுமா? உங்களை பார்த்தோன்னு வாங்கன்னு சொல்லணுமா? அதுக்கு சேர்த்தே கிடையாது. இயற்கையிலேயே கர்த்தர் உங்கள் முகத்தில் வச்சிருக்கிறாரு. இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிச்சு பாரு. உன் பாதம் மாறும், உன் முகம் மாறும், உன் கண்ணு மாறும், உன் மூக்கு மாறும், உன் நெத்தி மாறும், உன் முடியே மாறும். அலங்கோலமான முடி நல்ல முடியா மாறும். அடுப்பு கறி போல் இருந்தேன், என்ன பொன் சிறகாய் மாற்றினீரே. சொல்லுங்க. அடுப்பு கறி போல் இருந்தே பொன் சிறகாய் மாற்றினீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறே, மனமகிழ்ந்து துதிக்கிறே. கையை தட்டி அப்பாவுக்கு. ஓய் மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா. கையை உதறு. மனதில் பூத்து மனமேசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனமேசும் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா இயேசு ராஜா. சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்ன என் அப்பா. கையை தட்டி அப்பாவுக்கு. விசாலத்தில் வைத்தீரே. என்ன நெருக்கத்தில் இருந்த என்ன விசாலத்தில் வைத்தீரே. சேத்துல இருந்து தூக்கி எடுத்து, எல்லாம் சொல்லுங்க, சேத்துல இருந்து தூக்கி எடுத்து கண் மாலையில நிறுத்தினேரே. போட போட போட. விசாலத்தில் வைத்தீர். நெருக்கத்திலே இருந்த என்ன விசாலத்தில் வைத்தீர். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். கண்மலை மேல் நிறுத்தினீர். அற்புதரே அதிசயரே, அற்புதரே அதிசயரே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. போடே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனமேசும் ரோஜா இயேசு ராஜா. முடிக்க போறேன், கவலைப்படாதீங்க, ஒரு வரியை பாடிடுவோம். முடிக்க போறேன், கவலைப்படாத, ஒரு வரியை பாடிடுவோம். வீட்டுக்கு போய் நிம்மதியா சாப்பிட போறீங்க, சாப்பிட போறீங்க. அடுப்பு கறி அக்கா, அடுப்பு கறி போல் இருந்தேன். என்ன எல்லாம் சொல்லுங்க. நானு சொல்லு. நானு அடுப்பு கறி போல் இருந்தேன். என்ன அப்படியே அப்பா பொன் சிறகா மாத்திட்டீங்க. கையை தட்டி அப்பாவுக்கு போடு 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 போடு.
போல் இருந்த பொன் சிறகாய் மாற்றினீர், பொன் சிறகாய் மாற்றினீர். இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீர், இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீர். உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கதானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கதானே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனவரே இயேசு ராஜா, எங்க மனதில் போட்டு மனமே ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. அப்பாவுக்கு ஒரு கையை தட்டு. இயேசுக்காய் ஊழியம் செஞ்சு பாரு, உன் கருப்பு முகம் செவத்த முகமாய் மாறி போயிடும். இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லிப்பாரு, உன் அழகில்லாத முகம் அழகா மாறிடும் ஐயா. எவன் பார்த்தாலும் கல்யாணம் முடிக்காத ஆளுக்கு சொல்கிறேன், கல்யாணம் முடிக்காத ஆளுக்கு சொல்கிறேன். எவன் பார்த்தாலும் நகை வேணாம், நட்டு வேணாம், போல்ட்டு வேணாம், நான் உன்னை ஒன்றும் பண்ணாமல் கட்டிக்கிறேன். நகையே வேண்டாம், மண்டபத்துக்கு நானே பார்த்துக்கிறேன், சாப்பாட்டுக்கு நானே பார்த்துக்கிறேன். நீ பொண்ணு மட்டும் வந்தா போதும். உன் அழகு, நீ கருப்பாக இருந்தாலும் உனக்கு அழகு 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 அழகு. அடுப்பு கறி போல் இருந்து பொன் சிறகாய் மாற்றினீர், அடுப்பு கறி போல் இருந்து பொன் சிறகாய் மாற்றினீர். இரத்தத்தாலே கழுவி என்ன பரிசுத்தனாய் மாற்றினீர், இரத்தத்தாலே கழுவி என்ன பரிசுத்தனாய் மாற்றினீர். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வனே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வனே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் போட்டு மனமே ரோஜா, இயேசு ராஜா சாரோன் 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 ரோஜா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வனே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வனே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனதேசம் ரோஜா. தயவுசெய்து இனிமே அழகு இல்லைன்னு சொல்லிடாத, என் பிள்ளை கருப்பா இருக்குன்னு சொல்லிடாத, என் பிள்ளை தங்க கட்டின்னு சொல்லு. நீ சுவிசேஷம் அறிவிச்சு பாரு, இயேசு பிறகு சொல்லிப்பாரு. உன் முகம் உன் பாதத்திலிருந்து உன் தலையிலிருந்து உன் கால் வரைக்கும் அழகாக மாற்றிடுவார். அது சுவிசேஷத்தில் கிடைக்கிற ஒரு நன்மை. ஆமீன். கர்த்தர் உன் பாதமே அழகாக இருந்தா உன் முகம் அழகு இல்லாமல் இருக்குமா? சுவிசேஷுடைய பாதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நான் சொல்கிறேன், இயேசுவை பிறகு அறிவிச்சு எத்தனை பேர் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, ஒரு ஆளை உங்களால் கூட்டி வர முடியாது சபைக்கு? அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எல்லாரும் வலதுகை உயர்த்துங்க. நான் இன்னைக்கு போய் பக்கத்து வீடு, எழுத்து வீடு, சைடு வீடு, வடக்கு வீடு, தெற்கு வீடு, மேற்கு வீடு, கிழக்கு வீடு, ஏதாவது ஒரு வீடை பிடிச்சி ஒரு ஆளுக்காவது இயேசுவின் அன்பை சொல்லி, ரட்சிப்பை சொல்லி, வல்லமையை சொல்லி, சமாதானத்தை சொல்லி, நற்கிரியை சொல்லி, நான் அடுத்த வாரம் ஒரு ஆளாவது சபைக்கு நான் கூட்டி வர போகிறேன். நான் தீர்மானம் எடுக்கிறேன். இதை நான் செஞ்சேன்னா என் முகம் வாழ்கிற முகமாய் மாறிவிடுது, திரும்ப வாழ இதை பெற்றுக்கொள்கிற ஒரு முகமாய் மாறிவிடுது. கையை தட்டி அப்பகமாய் செலுத்துங்க. தகப்பனே மை துதிக்கிறேன், பிதாவை மை துதிக்கிறேன். இந்த வேலையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் வாழ்ந்திருக்க முடி, உயர்ந்திருக்க முடி, செழித்திருக்க முடி, பெருக முடி, மேலான காரியங்களை செய்ய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.